தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமம் மையப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே நாம் வாழும் நாட்களில் நாம் செய்கிற வேலைகள், காரியங்கள், பணிகள், தொழில்கள், ஊழியங்கள் அனைத்தையும் நாம் நேர்த்தியாக, சரியாக, உண்மையாக செய்கிறோமா என்பதை நாமே சோதித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம். பாருங்க, ஒரு வெளி மாநிலத்தில் ஒரு 12 வயது சிறுவன் ஒரு இடத்துல போய் வேலை செய்து கொண்டிருந்தான். திடீரென்று அருகாமையில் இருந்த டெலிஃபோன் பூத்தில் போய் அங்கே சில பட்டன்களை அழுத்தி ஒருவருக்கு ஃபோன் செய்தான். எதிர்முனையிலிருந்து ஒரு அருமையான பெண்மணி அவர்கள் பேசினார்கள். அப்பொழுது அந்த சிறுவன் கேட்டான், அம்மா, உங்கள் வீட்டுக்கு முன்பாக இருக்கிற அந்த புல்வெளிகளெல்லாம் வெட்டி சுத்தம் செய்யட்டுமா என்று கேட்டான். அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள், இல்லை, ஏற்கனவே ஒருவர் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆகையினாலே நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த சிறுவன் மறுபடியும் சொன்னான், இல்லை அம்மா, நான் அந்த வேலையை அவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை விட குறைவான சம்பளத்திலே நேர்த்தியாக சிறப்பாக செய்வேன், ஆகையினால எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்களேன் என்று கேட்டார். அப்பொழுது எதிர்மனையில் இருந்த அந்த பெண்மணி சொன்னார்கள், தம்பி, ஏற்கனவே அந்த வேலையை செய்கிறவர் மிகவும் நேர்த்தியாக சிறப்பாக செய்கிறார், ஆகையினாலே நீங்கள் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். உடனே அந்த தம்பி டெலிஃபோனை கட் பண்ணிட்டு வெளியே போனார், இந்த கடையை விட்டு வெளியே போனார். அப்புறம் அந்த கடை முதலாளி அவரை பார்த்து, தம்பி இங்கே வாங்க, நீங்கள் பேசுகிற பேச்சலான்னு கேட்டுட்டு தாங்க, ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, நல்ல உண்மையாக இருக்கிறீங்க, அதனால நீங்கள் விரும்பினா இந்த கடையில் நீங்கள் கூட வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த தம்பி சொன்னார், இல்லை ஐயா, நான் ஏற்கனவே அந்த பெண்மணி வீட்டில் புல்வெளி செதுக்கிற மனிதன், அந்த வேலை செய்கிற மனிதன் நான் தான். ஆனால் நான் செய்கிற அந்த பணி அந்த வீட்டாருக்கு அல்லது அவர்களுக்கு பிடித்ததாக, உண்மையாக, சிறப்பாக இருக்கிறதா என்பதை தற்பரிசோதனை செய்து கொள்ளும்படியாகத்தான் நான் அங்கே அவர்களுக்கு ஃபோன் செய்தேன் என்று சொல்லி கேட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக பணிகளை செய்கிறோம். நம்முடைய உயர் அதிகாரி முன்பாக நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்கிறோம். அரசாங்க பணியோ அல்லது தனியார் பணியோ ஏதாவது வேலைகளை செய்கிறோம். நம்முடைய வேலைகளிலே நாம் சிறப்பாக செய்கிறோமா, உண்மையாக செய்கிறோமா, நேர்த்தியாக செய்கிறோமா என்பதை குறித்து நாமே தற்போது பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியமான காரியம். இந்த உலக வாழ்வில் நாம் ஒரு தந்தையாக இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நல்ல ஒரு தந்தையாக நாம் காணப்படுகிறோமா, செயல்படுகிறோமா என்பதை நாம் சோதித்தறிய வேண்டும். நம்முடைய மனைவிக்கு முன்பாக நாம் நல்ல ஒரு கணவனாக காணப்படுகிறோமா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்குது. பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு முன்பாக நாம் உண்மையாகவே அவர்களுக்கு பிரியமான மகனாக, மகளாக வாழ்கிறேனா என்பதை சோதித்து அறிய வேண்டும். ஒரு மனைவியானவள் தன் கணவனுக்கு முன்பாக எனக்கு கணவருக்கு பிடித்த நிலைமையில, அவருக்கு பிரியமான நிலைமையில வாழ்கிறானா, என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு முன்பாக உண்மையுத்தமாய் நேர்த்தியான பாதைகளை கண்டித்து வளர்க்கிறான் என்பதை குறித்து அந்த தாயாரம் தன்னைத்தானே பரிசோதித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான காரியம். ஒருவேளை ஊழியம் செய்யலாம். ஊழியம் செய்வர்கள் கூட தங்களுடைய ஊழியம் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா, ஆண்டவர் அதை நேசிக்கிறாரா, ஜனங்கள் அதை விரும்புகிறார்களா, அதை உண்மையாக கேட்கிறார்களா, அதை வாஞ்சிக்கிறார்களா என்பதை அறிந்து அந்த ஊழியம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட முறை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு முன்பாக தாங்கள் செய்கிறது பிரியமாக இருக்கிறதா, அல்லது நம்முடைய எஜமானுக்கு முன்பாக நாம் செய்கிற பணி சிறப்பாக இருக்கிறதா, அல்லது குடும்பத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நேர்த்தியாக இருக்கிறது என்பதை குறித்து நாமே பரிசோதித்து அறிந்து செயல்படுவோமானால் நிச்சயமாகவே அந்த காரியம் வெற்றியாக, சிறப்பாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அன்பான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவ்விதமாக தற்பரிசோதனை செய்து அறிந்து செயல்பட வேண்டியது நல்ல ஒரு காரியம். அதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர்கள் நிறுவம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் தன் கிரியையை சோதித்து பார்க்க கடவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் நிறுவத்திலே எழுதுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய கிரியைகள் சரியாக இருக்கிறதா என்பதை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டியது அவசியமான காரியம். சோதித்து அறிய கடவன் அவளை நேர்த்தியாக செய்ய வேண்டியது நல்ல ஒரு காரியம். அப்படியானால் நம்முடைய தொழில்கள், வேலைகள், பணிகள், ஊழியங்களாம் ஆண்டவருக்கு பிரியமாகவும் மற்றவர்களுக்கு பிரியமாகவும் மேன்மையடைவதற்கு அது ஆதாரமாகவும் வசதியாக இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அவ்விதமான நிலைமையில் செயல்பட கர்த்தர் நமக்கு உதவிசுவராக. ஆமே. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறதான அன்பான தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தங்களுடைய பணிகள் சரியாக இருக்கிற தன்மை குறித்து
ஆண்டவரை சோதித்து பார்த்து செயல்பட வேண்டிய நல்ல ஒரு காரியங்களை புரிந்து கொள்ள உதவி செய்கிறாங்க. ஆண்டவருக்கு முன்பாகவும் உலகத்தாருக்கு முன்பாகவும் நம்முடைய கிரிகள் எப்படி இருக்கு என்பதை சோதித்து அறிந்து செயல்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறாங்க. நீர் அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் கெஞ்சி மண்டாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.